கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை தமிழகத்திற்கு தலைகுனிவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசத்தின் பெண்கள் உலக கோப்பையை கைகளிலே உயர்த்தி பிடித்திருப்பதை காண கண்கள் கோடி வேண்டும். உலக சரித்திரத்திலே முத்திரை பதித்திருக்கின்ற அந்த மாபெரும் கொண்டாட்டம், உலக மகளிர் கிரிக்கெட்டிலே மகத்தான சாதனை, பாரத தேசத்திற்கு மகுடம் சூட்டிய நம் தேசத்தின் மகள்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நம்முடைய தலையிலே இடி இறங்கியதை போல ஒரு பேரதிர்ச்சி. மதுரை மாணவியை கடத்தி கூட்டு பலாத்காரம் கோவையிலே அரங்கேறி இருக்கிறது. போதை ஆசாமிகளினுடைய அட்டுழியம், அராஜகம். ஆகவே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கென்றால் என்ன என்று கேட்கிற அளவிலேதான் இன்றைய நிலைமை அமைந்திருக்கிறது. பெண்ணினத்தை தெய்வத்திற்கு சமமாக இணையாக வணங்கும் தமிழர் பண்பாடு, ஆனால் ஆட்சியாளர்களின் அக்கறையின்மையால் இன்றைக்கு தமிழகம் தரணியிலே தலைகுனிந்து நிற்கிறதே. இன்றைக்கு இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு இதற்கு முடிவுரை எழுதிட நாம் முடிவு எடுக்க வேண்டிய தருணம் இது என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.